ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நம்மோட ரூபன் வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியா நாம இந்த தியாலஜி அல்லது இறையியல் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அதில் ஒவ்வொரு காரியமா பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறோம். போன சுயாட்சி, அதுக்கு பிறகு அன்பு, இது எல்லாத்தையும் பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். இன்னைக்கும் ஒரு புது டாபிக் நம்ம பிரதர் பேச போறாங்க, நம்ம கேட்க போறோம். வாங்க போலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்கும். நியூ இயர் எப்படி இருக்கு? காட்ஸ் கிரேஸ் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. கர்த்தர் நல்லவர். இப்போ நம்ம தொடர்ச்சி அந்த இறையியல் தியாலஜி பத்தி பேசிட்டே இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்விடேஷன். பிரைஸ் பி டு ஜீசஸ். நம்ம லாஸ்ட் 6வது எபிசோட்லேருந்து 9வது எபிசோட் வரைக்கும், அந்த 9வது எபிசோட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் மேன், ஹூ இஸ் காட், அவன் யார், மனிதன் யார்? ஆமாம், இந்த தீமில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் க்ரூஷியல் ஆஸ்பெக்ட் தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த அட்டானமி அப்படிங்கிறது என்ன அதிகாரம் கொடுத்தாரு, சுயாட்சியை பற்றி சுயாட்சியை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சின்ன ஒரு குயிக் ஒன் லைனில் ரீகேப் சொல்லணும் அப்படின்னா, விதவுட் சாய்ஸஸ் அட்டானமி இஸ் மீனிங்லெஸ். சாய்ஸ் கொடுக்காம தன்னாட்சிங்கிறது அதுக்கு மீனிங்கே கிடையாது. அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டு எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்காவிட்டால் அந்த அதிகாரத்துக்கு அதிக அவசியம் இல்லாமல் போயிடும். ஆமாம், அது அர்த்தம் இல்லாமல் போயிடும். எதுக்கு அட்டானமியும் அப்புறம் சாய்ஸஸ்லாம் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்புங்கிறத விஷயத்த ஒரு அட்டானமஸ் பீயிங்கிட்ட தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதுதான் நம்ம பார்த்தோம். ஒரு மிஷின்ட்டு நம்ம இந்த அன்புங்கிறத எதிர்பார்க்க முடியாது. அஃப்கோர்ஸ் நம்ம சொல்கிறதெல்லாம் அது செய்யும். அது கீழ்ப்படுதல்னு வச்சுக்கிட்டா கூட அதுக்கு சுயமாக சிந்திக்கிற கெப்பாசிட்டி இல்லாதனால அன்புங்கிற ஒரு காம்போனண்ட்டை நம்ம மிஷின்ட்டு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்போ அந்த சுயாட்சி தலாம் சிந்திச்சு செய்கிறவங்கள்ட்ட தான் நம்ம அன்பை எதிர்பார்க்க முடியும். ஆமாம் ஆமாம். ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் இதில் பார்த்தோம். லாஸ்ட் பல எபிசோட்ஸில் பார்த்தோம். போன எபிசோடில் லாஸ் ஆஃப் காட், ஓகே, கடவுளுடைய சட்டங்கள், நியமங்கள், அந்த டெமோக்ரஸி வச்செல்லாம் நம்ம பார்த்தோம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. அதாவது அன்புங்கிறதே வந்து ஒரு சட்டம். அன்பு கூறணுங்கிறது ஒரு சட்டமாக சொல்லி வச்சிருக்காரு, சட்டமாக கொடுத்து வச்சிருக்காரு. அதான் ஹையஸ்ட் கமாண்டும் சொல்லியிருக்காரு ஆண்டவர். ஸோ அது வந்து பிப்ளிக்கல் வேர்ல்ட் வியூவில் மட்டுமே இருக்கிற ஒரு விஷயங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்க அந்த இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ரேம் ஒர்க் ஹூ இஸ் காட், ஹூ இஸ் மேன் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் கீழே ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஏன் மனுஷனாக வந்தார்? ஓகே, ஏன்னா சில பேருக்கு நம்ம யூஸ்வலாக நம்ம சொல்லி கேட்டிருக்க விஷயம் என்னென்னா, மனுஷங்களுக்கு மேலே இருக்க அன்பை காமிக்க வந்தார். கரெக்ட், இல்லைன்னு சொல்ல. யோவான் 3:16 படி அதுதான் சத்தியம், மாற்றுக்கருத்தே இல்லை. அவர் கடவுளாகவே வந்து அன்பை காமிச்சிருக்கலாம்ல. இன்னும் கொஞ்சம் மனுஷங்க எல்லாரும் ஈஸியாக நம்பியிருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்பாங்க. சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, அப்படியே வானத்துலேருந்து அப்படியே இறங்கியிருந்தாருன்னா அவர் வந்து எல்லாரும் நம்புறதுக்கு ஈஸியாக இருந்திருக்குமே, இந்த மாதிரி பிரச்சனையே அவருக்கு வந்திருக்காதே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. எதுக்கு கடவுள் மனுஷன் ஆனார், என்ன கட்டாயத்தின் நிமித்தம் ஆனார்? எப்பவுமே நம்ம யூஸ்வல் நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம், காட் பொழுதுபோக்கு எதுவுமே பண்ணுற மாட்டார். காடிட்ட பொழுதுபோக்கே கிடையாது. கரெக்ட். இப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் தெய்வமாகலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய இறந்து போயிட்டவரை என்ன ஆக்கிடுவாங்கன்னா கடவுள் ஆக்கிடுவாங்க. அவர் இயற்கை எய்தினாருங்கிறவரை சிலர் வந்து கடவுள் ஆக்கிடுவாங்க. ஸோ நிறைய பேரோட தாட் என்னென்னா, மனுஷன் வந்து கடவுளாக மாற முடியும். ஒரு காரியம் கூட சொல்லுவாங்க, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்லாம் கூட சொல்லலாம். அதே நேரத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தெய்வம் ஏன் மனிதனாக மாறினார். ஆமாம், தியாலஜி ஆப்போசிட். ஆமாம் ஆமாம். அது ஆக்சுவலி தியாலஜிக்கலாக அது நம்ம என்ன சொல்கிறது, மனுஷன் வந்து கடவுள் ஆக முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக முடியாது. ஆனால் இவங்க இப்படி சொல்கிறாங்கங்கிறத நம்ம இப்போ பேசுகிறோம். ஆமாம் ஆமாம். ஸோ ஏன் வந்து கடவுள் வந்து மனுஷன் ஆனார் அப்படின்னு கேட்கணும்னா, அதுக்கு வந்து நம்ம இதே என்ன சொல்கிறது, இந்த அட்டானமின்னு சொல்கிற இதே விஷயத்துலேருந்து தான் அதுக்கும் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம கேட்கும்போது சில பேர் நினச்சக்கூடாது, இது மட்டும்தான் காரணமாக இருக்குமான்னு கேட்டால் இது மட்டும் காரணமாக இருக்காது. 1000 காரணம் இருக்கும். தேவன் மனுஷனாக வர்றதுக்கு 1000 காரணம் இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஃபவுண்டேஷன் என்னங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த மொத்த எபிசோட்லேயுமே பார்க்க போகிறோம். ஸோ தேவன் மனிதனை மாறுவதற்கான அடிப்படை காரணம் என்ன? ஆமாம், அவர் பிரதான காரணம் என்ன, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அந்த அட்டானமின்னு சொல்கிறோம் இல்லையா, தன்னாட்சி, சுயாட்சி, அதிகாரம், இதெல்லாம் பேசுகிறோம். இதை என்னென்ன லெவலில் கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, இண்டிவிஜுவல் அட்டானமி, அந்த தனி மனித சுதந்திரம். ஒவ்வொரு தனி மனுஷனும் இப்போ 800 கோடி பேர் உலகத்தில் இருந்தாங்கன்னா, அந்த 800 கோடி பேருக்கும் தனிப்பட்ட ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதான் தனி மனுஷ அட்டானமின்னு சொல்கிறது, தனி மனுஷ சுதந்திரம்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலி ஒரு அட்டானமி, அது ஒரு தனி ஒரு அதிகாரம். அது மாதிரி ஒரு நாடு இருக்குது, அதுக்கு கலெக்டிவாக ஒரு அதிகாரம் உண்டு. பூமி அனைத்திற்கும் மனுஷன்கிட்ட ஒரு அதிகாரம் உண்டு. 4 வகையான அதிகாரம் இருக்குது. 4 இருக்கலாம், அதுக்கு மேலே கூட இருக்கலாம். ஆனால் கலெக்டிவாக சொல்லணும்னா ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு குரூப்பு. அந்த குரூப்பே பார்த்தீங்கன்னா தன்னாட்சி சுதந்திரம் படைச்சவங்க. ஓகே, இதான் அதனுடைய ஃபண்டமெண்டல் இது.
இந்த அதிகாரம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். திரும்ப ஒரு சில வசனங்கள் வச்சு நம்ம பார்ப்போம். எபிரேயர் 2:7 பார்க்குறோம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து, சகலத்தையும் அவனுடைய, அதாவது மனிதனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். இது எங்க இருந்து எபிரேயர் ஹீப்ரு எழுதினவர் எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 8ல இருக்கு. 8ஆம் அதிகாரம் 5, 6 வசனத்துல இருந்து தான் இத எடுத்து சொல்றாரு. அப்ப இந்த மொத்த அதிகாரம் யார்கிட்ட இருந்து மனுஷனுக்கு வந்துச்சு? அது யாரு குடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட் தான் குடுத்திருக்காரு. அதுல மாற்று கருத்தே இல்ல. மனுஷனா உருவாக்குன அதிகாரம் எதுவுமே கிடையாது. இது 100% காட் குடுத்த அதிகாரம். அது ஏங்கிறதுக்கு தான் நம்ம பல எபிசோட்ஸ்ல காரணம் நம்ம பார்த்தோம். இந்த அதிகாரத்த நம்ம ஆதியாகமத்திலயும் பார்க்குறோம். ஆதியாகமம் 1:26 பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம அதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப 100% அதிகாரம் மனுஷனுடைய பாதத்தை கீழ்ப்படுத்தினாருங்கிறது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, 100% அதிகாரத்த மனுஷனுக்கு குடுக்குறாரு. இப்ப இந்த அதிகாரம் மனுஷனுக்கு குடுக்கப்பட்ட 100% அதிகாரம் இருக்குல்ல, கடவுள் வேலை செய்யணும்னா கூட இந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் வேலை செய்ய முடியும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரதமரா இருந்தாலும், அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போறார் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடியதான முதலமைச்சருக்கு ஒரு அறிவிப்பு குடுக்கணும் ஒண்ணு. குடுத்து நான் வரேன் அப்படிங்கிறத குடுக்கணும். இங்க இருக்கிற போலீஸோடைய பாதுகாப்பு அவருக்கு தேவைப்படும். எல்லாமே செய்வாங்க. இது என்னன்னா, இது ஒரு புரோட்டோகால். அதாவது உள்துறை அமைச்சகத்திலருந்து இவருக்கு வந்து ஒரு காரியம் வரும். நான் பிரதமர் என் இஷ்டத்துக்கு உள்ள வந்துட்டு போவேன்னா, அது தனி மனித சுதந்திரம் இருக்கு. ஆனால் அது புரோட்டோகாலா இருக்காது. அது நம்ம செய்ய முடியும். ஆனா புரோட்டோகாலா இருக்காது. நீங்க அதான் சொல்ல வரீங்கன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்டா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இத. இப்ப இந்த அதிகாரம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, லூக்கா 4:6ல நம்ம வாசிக்கிறோம். பிசாசு வந்து ஆண்டவர்ட்ட வந்து பேசுறான். இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தை, இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அவன் சொன்னது தப்பான்னு கேட்டா தப்பு கிடையாது. அவன் சொன்னது 100% கரெக்ட். ஆண்டவர் எதுவுமே சொல்ல அவன்ட்ட. அதிகாரம் ஃபுல்லா எப்படி இவன்ட்ட போச்சு? காட் மனுஷனுக்கு குடுத்த அதிகாரம் எப்படி பிசாசு கிட்ட போச்சுன்னு கேட்கிறீங்க. ஆமா. அதுல நல்லா இன்னும் கரெக்ட்டா சொல்றான் பாருங்க. எல்லாவற்றிலும் மேலுள்ள அதிகாரம். அப்படின்னா என்னன்னா 100% அதிகாரம். பிசாசு கையில போயிருக்கு. எப்படி போச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, வசனம் சொல்லுது ரோமர் 3:23ல எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. அப்பனா இந்த எல்லாரும் 100% பீப்பிளும் பிசாசுக்கு ஒப்பு குடுத்துட்டாங்க. ரோமர் 3:23 படி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்துட்டோம். எல்லாரும் பாவம் செஞ்சு. ஆமா. குற்றமே செய்யாத ஆளு இல்லங்கிற அளவுக்கு நம்ம சொல்ற அளவுக்கு அத புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. இப்ப இந்த மகிமை எல்லாம் எப்படி போச்சு? ஒவ்வொரு மனுஷனா கீழ்ப்படுத்தி ஆதாம்ங்கிற ஒரே மனுஷன் மூலமாக எல்லா மனுஷனும் பிசாசுடைய நீதிக்கு அடிமைப்பட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாவம் செஞ்சுட்டாங்க. இப்ப அடுத்தது காட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம ஒரு வசனத்த வாசிக்கிறோம். எசேக்கியேல் 22:30ல திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். இப்ப எனக்கு இதுல என்ன கொஸ்டின் நம்ம யோசிக்க வேண்டியது அப்படின்னா, பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. அவரே நின்னு அடைச்சிடலாம்ல. ம். காடே வந்து நின்னு அந்த இடத்துல அடைச்சிடலாம்ல. நல்ல கேள்வி அதுவே. அப்புறம் ஏன் ஒரு மனுஷன் தேடுறாரு? அவரால அடைக்க முடியும்ல. முடியும்ல. முடியும். கண்டிப்பா. நம்ம சர்வ வல்லமையுள்ள தேவன் தானே நம்ம சொல்றோம். ஆமா. அப்புறம் ஏன் அடைக்கல? அதுக்கு எதுக்கு ஒரு மனுஷன தேடுறாரு? வெரி ஒரு நல்ல கேள்வி. இப்ப நீங்க சொல்றது நான் சொல்றது நல்ல கேள்வி. இதுல சில பேர் யோசிப்பாங்க. அதுல இப்ப இந்த ஒவ்வொரு டிகிரி இருக்கு இல்லையா? கொடக்கு முடக்கா ஒரு டிகிரில இருக்கவங்க கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் கொடக்கு கொடக்கா ரொம்ப ஹையர் டிகிரில இருக்கவங்க கேட்பாங்க. கடவுள் ஏன் தேடினாரு? அவருக்கு தெரியாதா? அடுத்த கேள்வி. இந்த ஏன் வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறாரு அப்படின்னா, காலிங் பெல் இல்ல அந்த வீட்ல. இந்த மாரி ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல. அந்த மாரி ஆட்கள் தான் இவங்கலாம். அவர் தேடினாருங்கிறதோடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங்க புரிஞ்சுக்காம, லிட்டரலா அவர் தெரியாம தேடிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறது இந்த மாரி. ஓகே. ஸோ இதுல தேடினாருங்கும்போது அதுக்கும் ஒரு சின்ன முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கூட குடுத்துடலான்னு பார்க்குறேன். அங்க இல்லன்னு தெரியும் அவருக்கு. இருந்தாலும் அத தேடணும். அது எப்படின்னா, இப்ப ஒரு பையன் பாஸ் ஆக மாட்டான்னு தெரியும். அதுக்குன்ட்டு எக்ஸாம் வைக்காம அவன ஃபெயில் ஆக்க முடியாது. இல்ல இன்னொன்னு இருக்கு அதுலயே. இல்லன்னு தெரியுது. தொலைச்சுட்டேன். நான் தானே தேடணும். அங்க இல்ல. நான் வச்சிருந்தேன். அங்க இப்ப அது இல்ல. அப்ப நான் தானே தேடணும் அத. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். அமேசிங் எக்ஸ்பிளனேஷன். இல்லையா? அப்போ அவர் தேடத்தானே செய்வாரு. ஸோ இப்ப இவரு தேடி பார்க்குறாரு யாருமே இல்ல. இல்லங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, தேவ மகிமைய எல்லாருமே இழந்துட்டோம் அப்படின்னு வசனம் தெளிவா சொல்லுது. இப்ப ஏன் இவர் மனுஷன தேடினாரு? அப்படிங்கிறத யோசிச்சோம்னா, இதுதான் அட்டானமி. சுயாட்சியினுடைய இன்னொரு பரிமாணம். டைமென்ஷன். ஆமா. சுயாட்சியினுடைய இன்னொரு டைமென்ஷன் இதுதான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கொரிந்தியர்ல பார்ப்போமே. 1 கொரிந்தியர் 15:21.
மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. இதை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லணும்னா, மனுஷனால் மரணம் வந்தபடினால் அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் மனுஷன் மூலமா தான் வந்து ஆக வேணும் அப்படின்னு எழுதுறாரு. அது வந்து ஒரு புரோட்டோகால் அவர் எழுதுறாரு. ஆமா, யாரால போச்சோ அவங்களால தான் திருப்பி ரீகெயின் பண்ணணும் அப்படின்னு. ரீகெயின் பண்ண முடியும். நீங்க அழகா இருக்கும். பிள்ளை பெற்றினாலே ஸ்திரீயானவள் ரட்சிக்கப்படுவாள்னு இருக்கும். ஏன் பிள்ளை பெற்றாலே ஸ்திரீயால் ரட்சிக்கப்படுவாள்னா, பிள்ளை பெற்ற அவ பெற்ற பிள்ளையால் தான் இவ்வளவு நடந்துச்சு. காயினால தான் எல்லாமே ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த காயினால் ஆரம்பிச்சத ஒரு காயினால் ஆரம்பிச்சத இன்னொரு பெண் இயேசு கிறிஸ்து வழியா முடிப்பாரு. சர்ப்பம் சொல்லிச்சு, இவ சாப்பிட்டா. ஆதாம் இதுக்கு எதுவுமே வரல. டைரக்டா கனெக்ஷன். டைரக்டா கனெக்ஷன் கிடையாது. சர்ப்பம் சொல்லிச்சு, இவ சாப்பிட்டா. ஒரு குமாரன் வந்து ஆதாம் வழியா தான் பிறந்தது, மாற்று கருத்து இல்ல. ஆனால் பிசாசினால் உண்டான காயின், பொல்லாங்கினால் உண்டான காயின் இருக்கு இல்லையா? நான் இந்த சுயாட்சிக்கான ஒரு இன்னொரு டைமென்ஷன் சொல்றேன். இப்ப திருப்பி இதே மாதிரி ஒரு பெண் வழியாக மொத்தத்தையும் மீட்கணும், ஆண் துணை இல்லாம. அதான் இயேசு கிறிஸ்து. அமேசிங். ஸோ ப்ராப்ளி இன்னைக்கு இருக்கிற ஒரு சினாரியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. நம்மளுக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து சுதந்திரம் கொடுத்தாங்க. சுதந்திரம் கொடுத்தாங்கன்னா தன்னாட்சி கொடுத்தாங்க. தன்னாட்சி கொடுத்துட்டு நம்ம வந்து டெமோக்ரஸி ஆரம்பிக்கிறோம். நம்ம வந்து மக்களாட்சிங்கிறத கொண்டு வரோம். இப்போ அந்த பிரின்ஸோட ஒரு இளவரசர் இருக்காரு. அங்க பிரிட்டிஷ் இளவரசர். சார்லஸ் இருக்காருன்னு வச்சுக்கோமே. சார்லஸ் வந்து இந்தியாவில் வந்து பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் நிற்கணும்னு நினைக்கிறாரு. என்ன ஆகும்? சான்ஸே இல்ல. நிற்கவே முடியாது. நிக்க முடியாது. ஃபர்ஸ்ட்டு அவர் நிற்க முடியாது. நிற்கிறது இந்திய நாட்டு சட்டப்படி இல்லெஜிட்டிமேட். இது இன்னும் கொஞ்சம் டீப்பாவே இருக்கு. நீங்க சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன். ஏன் அப்படின்னா, நம்ம சட்டப்படி என்னன்னா, ஒரு இந்திய குடிமகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நிற்க முடியும். இந்தியால பிறந்திருக்கணும். இந்தியாவில் பிறந்திருக்கணும். இந்தியாக்குள்ள பிறந்திருக்கணும். அப்படி சொல்றேனே, இந்தியாக்குள்ள பிறந்திருக்கணும். அதான் உண்மை. உண்மை. இப்ப சார்லஸ் நிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா வந்து நிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. அவர் இந்தியரா இருந்தா நிக்கலாம். இதே பிரச்சனை தான் கடவுளுக்கும். ஓகே. தன்னாட்சி அதிகாரத்தை ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அப்படியே தடுத்து நிறுத்த முடியுமான்னு கேட்டா நிறுத்த முடியாது. அதுக்கு தான் மனுஷனை தேடுறாரு. சோறு அடைக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருத்தரும் இல்லை. வேற வழியே இல்லை. இவங்களை நம்பி இனிமே பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ணலான்னு பார்த்தாரு. அவரே மனுஷன் ஆயிட்டார். அவர் இந்திய குடியுரிமை மாறினா தான் இங்கே வந்து நிற்க முடியும் எலெக்ஷனுக்கு, இல்லையா? கரெக்ட். ஸோ இந்தியாவில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன். ஓகே. ஒரு கட்சி ஜெயிச்சிருச்சு. அந்த கட்சி தலைவர் வந்து இந்தியாவில் பிறக்காதவங்க. ஓகே. ஸோ அவங்க போய் ஜெயிச்ச உடனே ஆட்சி கோர்றாங்க, நாங்கள் அமைக்கிறோன்னு. அப்போ இருக்க ஜனாதிபதி கேட்குறாரு, உங்கள் கட்சி ஆட்சி அமைக்கட்டும், பட் நீங்கள் பிரதமராக முடியாது. ஓகே. அப்போது ஆட்சி அமைக்கிறதுக்கு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு மந்திரி சபையோட லிஸ்ட்டோடு போயிட்டாங்க. போயிட்டு வந்துட்டு வேற ஒருத்தரை தான் பிரதமராக்குனாங்க. ஒரே ரீசன் என்னென்னா, அவர் இந்தியாவில் பிறக்காதவர். ஆஸ் பர் திஸ் லா இது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி மனிதனில் விழுந்து போன மனிதனை மீட்கணும்னா அது இன்னொரு மனிதனால் மட்டும்தான் முடியும். அதான் புரோட்டோகால். அதான் சட்டம். அப்படி வெளியே இருந்து ஒரு ஃபாரின் பார்ட்டி பண்ணணும்னா அவர் தூதரை வச்சே பண்ணிட்டு போயிடுவாரு. அவர் தான் வரணும் தேவையில்லையே. அவர் தான் வரணும் தேவையே இல்லையே. மனிதன் வந்து தூதரோட சற்று சிறியவன் தானே. ஆமா. அவரோட மேலான ஒரு தூதனை அனுப்பி நீ போய் செய்யப்போனா அவன் செஞ்சுட்டு போகிறான். ஆனால் புரோட்டோகால் என்னன்னா, அது மனுஷனாக தான் இருக்கணும். மனிதன் விழுந்தது மனுஷன் தான் மீட்க முடியும். நம்ம ஊரோட சொல்லுவாங்க, எங்கே தொலைச்சியோ அங்கேயே தேடு, அப்போ தான் கிடைக்கும்பாங்க. அந்த மாதிரி எந்த மனிதன் மூலமாக உலகத்தில் பாவம் நுழைஞ்சதோ அதே மாதிரி அதே மனிதன் வழியாகத்தான் பாவம் உலகத்தை விட்டு வெளியே போகணும். கரெக்ட். ஓகே. நீங்கள் சொன்னபடி இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்களே, எங்கே தொலைச்சோமோ அங்கே போய் தேடணும்னா, யார் மூலமாக தொலைச்சோமோ அதே அது அந்த ஆள் மூலமாக தான் மீட்கணும். எந்த ஸ்டேட் வழியாக தொலைச்சோமோ அதே ஸ்டேட் வழியாக தான். மாம்சத்தில் தொலைச்சோம், மாம்சத்திலே தேடணும். இப்போ ஆமாம். ஸோ காட் என்ன பண்ணுறாரு, வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் மனுஷனாக மாறி வர்றாரு. ஏன்னா இந்த ஸ்டேட்டில் திருப்பி தேடுறதுக்கு ஒரு தூதனும் இல்லை, எவனுமே இல்லை. அந்த இடத்துல யாருமே இல்லை. எந்த மனுஷனையும் உண்டாக்கி பார்த்தா 4 வருஷம் எவனுமே அதுக்கு எலிஜிபிளாக இல்லை. ஒருத்தர் கூட இல்லை. சரி, அதுக்கப்புறம் தூதனை வச்சு பார்த்தாலும் அவனுங்களும் அதுக்கு எலிஜிபிளாக இல்லை. ஏன்னா ஏற்கனவே தூதனும் ஒரு லிஸ்ட்டு விழுந்துட்டாங்க. இப்போ திருப்பி விழாதவரும் மீட்கத்துக்கு தகுதியானவர்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா இவர் மட்டும்தான் இருக்கிறார். இவர் பார்த்தாரு, கடவுளாக வர முடியாது. கடவுளாக வந்து இந்த இதுக்குள்ளே ஆட்சி செய்கிறதுங்கிறது எப்படி அர்த்தம் அப்படின்னா, சார்லஸ் வந்து இந்தியாவில் வந்து ஆட்சி செய்கிறதுக்கு அர்த்தம். அது வந்து சட்டப்படி தவறு. அதை தான் சொல்லுவாங்க, நாட்டினுடைய இறையாண்மைக்கு அகேன்ஸ்ட்ன்ற ஒரு வேர்டு சொல்லுவாங்க. ஆமாம். அதுக்கு தான் ஒரு இங்கிலீஷில் என்ன வேர்டு இருக்குன்னா, சாவரின். இந்த நாட்டுடைய சாவரின்டிக்கு என்ன சொல்கிறது, எதிர்ப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கடவுள் வேறு வழியே இல்லாமல் தேவன் மனுஷனாக மாறினார். 100% ஹியூமன் பீயிங்காக மாறினார்.
50% ஹியூமன் பீயிங்கா மாறல. 100% ஹியூமன் பீயிங்கா மாறினாரு. ம். அதே நேரத்தில ஒரு 100% காடாவும் இருக்காரு. இத வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். இதனால தான் ஆண்டவர் சொல்லுவாரு, மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்த அழிக்கிறதுக்கு நான் வரல. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன். அப்படின்னு என்னன்னா, இந்த சட்டத்த அழிக்கிறதுக்காக நான் வரல. இந்த சட்டப்படி எல்லாத்தையும் கரெக்ட்டா செஞ்சு முடிக்கணும். இந்த ரீசனுக்காக தான் நான் மனுஷனா வந்தேன். அப்படின்னு சொல்லி அவர் முடிப்பாரு. ஸோ எந்த சட்டத்தினால் அவனுக்கு சுயாட்சி கொடுக்கப்பட்டதோ, மீண்டும் அந்த சுயாட்சியை பெறணும்னா, அந்த சட்டத்தின் வழியா தான் முடியும் அது. இல்லன்னா முடியாது. முடியாது. அது வந்து திருப்பி அவர் மனுஷனாய் மாறுவது. இதுதான் திரும்பி அவர் மனுஷனா மாறுவது. ஏன் தேவன் மனுஷனா வந்தாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, அதுதான் உண்மையுமா இருக்கு. இல்லையா? கரெக்ட். ஓ அப்பா வந்து ஃபீஸ் கட்ட வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே, எங்க அப்பா வந்திருக்காருன்னு இன்னொரு ஆணையே கூட்டிட்டு போய் நிறுத்த முடியாது. இதான் எங்க அப்பான்னு சொல்லி. அது போர்ஜரி ஆயிரும். இல்லையா? அப்போ அந்த இடத்துக்கு எங்க அப்பாவ தான் நான் கூட்டிட்டு போணும். வேற யார கூட்டிட்டு போனாலும், அது என் அப்பாவா மாறவே மாறாது. கார்டியனா வேணா இருக்கலாம். ஸோ நான் என்னோட இடத்துல இருந்து மீண்டும் அத செய்யணும்னா, திருப்பி எங்க அப்பா வந்தா தான் முடியும் அதுக்கு. அதுதான் அவர் செஞ்சிருக்கிறாரு. அதான் செஞ்சிருக்காரு. ஓகே. இதுல யாருமே இல்ல. இப்போ சில இடத்துல பார்ப்போம் இல்லையா? ஒரு பெரிய உரிமையாளர், முதலாளி இருப்பாரு. அவங்க கிட்ட இருக்க ஸ்டாஃப்ட்ட சொல்லி பார்ப்பாரு. அவங்க செய்யல. அவரே வந்து இறங்கி அந்த வேலைய முடிச்சுட்டு போயிருவாரு. அவரே அந்த இடத்துல லேபரா மாறிருவாரு. இத தான் இவரும் பண்ணாரு. யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல. நானே மனுஷனா வந்தா தான் இந்த வேலை முடியும்னு தெரிஞ்ச உடனே, அவரே மனுஷனா 100% மாறி வந்தாரு. ஒரு உவமை கூட இருக்கு பைபிள்ல. அந்த வீட்டு எஜமான் திராட்சை தோட்டத்துக்காரங்களை பெற்றுக்கொண்டு வரும்படிக்கு யார் யாரையும் அனுப்பினானாமா. யாருமே இதுலயே அவன கொலை செஞ்சு போட்டாங்களாமா. கடைசியா என்ன குமாரனை அனுப்பினால் பயப்படுவார் என்று சொல்லி, அவர் குமாரனை அனுப்புகிறார். அப்பதான் எ என் குமாரன் போனா தான் இவங்க எல்லாருமே சரியாவாங்கன்னு ஒரு தாட் அவருக்கு வருது. மத்த யாருமே போனா சரி வரலன்னு அவருக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வேற யார் அனுப்புனாலும் சரி வராது. குமாரனே வந்தா தான் சரியாகும். அப்படின்னு வந்து மனுஷனா வந்து அவர் பல விஷயங்கள பண்ணாரு. அது வந்து இது வந்து ஃபவுண்டேஷன். ம். ஏன் மனுஷனா வரணுங்கிற கட்டாயத்திற்கு நம்ம பதில இன்னைக்கு பார்த்தோம். இவர் மனுஷனா வந்து நெறைய விஷயம் பண்ணாரு. அது வந்து வேற. அது மேபி காட்ஸ் வில்லிங் இன்னொரு இதில டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த 100% ஹியூமன் பீயிங், 100% காட்ங்கிறத பத்தி நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். தேவன் ஏன் மனிதனாய் மாறினார்? அதுக்கான அறிவியல் பூர்வமாவும், சட்ட ரீதியாவும் உள்ள காரியங்கள பார்த்துருக்கிறோம். இல்லையா? ரொம்ப சந்தோஷம் பிரதர். இந்த காரியங்கள் வந்து சுயாட்சியினுடையதான இன்னொரு பரிமாணம் இது. சுயாட்சி குடுத்துருக்கேன், அதிகாரம் குடுத்துருக்கேன் அப்படின்னா, அதோட அர்த்தம் என்னன்னா, நான் உனக்கு என்ன சொன்னோ அத நானே செய்யணும். உனக்கு சுயாட்சி குடுத்து ஒரு சட்டத்த குடுத்துட்டு, அத நான் செய்யாம இருந்தா, அந்த புரோட்டோகால் நான் மீறினேன்னா, உனக்கு சுயாட்சி குடுத்ததுல அர்த்தம் இல்ல. அர்த்தம் இல்ல. அந்த சட்டத்த அவரே மீறுற மாரி இருக்கும். மீறுற மாரி ஆயிடும். அவரே மீறினார்னா கடவுள் வந்து ஹோலின்னு சொல்ல முடியாது. அவரும் மனிதனை போல ஒருத்தராய் மாறிடுவார். ரொம்ப சந்தோஷம். பிரதருடைய வைசோ பைபிள் அப்படிங்கிறதான ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனலுக்கு போங்க. காரியங்கள பாருங்க. இன்னும் அநேக காரியங்கள் அதில் பேசப்படுது. தொடர்ந்து எங்க 2 பேருடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் நடத்தணும்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம். யூத்ஸுக்கு எல்லாருக்கும். அதுக்காகவும் ஜெபிச்சுக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு எபிசோட் வழியாக உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ.